உட்காரு. போலாமா? போலாம் மாமா. செல்வி, நீ உட்காந்து சாப்பிடண்டி. மா, அவருக்கு முதல்ல கொடுமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். செல்வி, எங்க போற? இல்ல, அவுட் ஹவுஸ் வரைக்கும். நீ எதுக்கு அங்க போற? அது ஏய், மாப்பிள்ளை கேக்குறாருல, சொல்லுடி. சொல்லு செல்வி. அவுட் ஹவுஸ்ல உனக்கு என்ன வேலை? இல்ல, நேத்து மாயா கையெடுத்துக்கிட்டால, அதுக்கு அதுல இருந்து அவ சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. அதுக்காக தான் நானே டிஃபன் எடுத்துட்டு போறேன். ஏண்டி, அவுட் ஹவுஸ்ல சமைக்கிறதுக்கு தான் எல்லா பொருளும் இருக்குல்ல, நீ எதுக்குடி அவளுக்கு டிஃபன் எடுத்துட்டு போற? என்ன பேசுறமா நீ? அவ கையில அடிபட்டு நரம்பு கட்டாயிருக்கு. அவளால எந்திரிச்சு சமைக்க முடியுமா? நம்ம யாராச்சும் தானே அவளுக்கு ஒத்தாசையா இருக்கணும். முட்டாளா செல்வி நீ? இல்ல முட்டாளான்னு கேக்குற. அவ நம்மள எமோஷனலா பிளாக்மெயில் பண்றா, அது தெரியல உனக்கு? இல்ல சந்தோஷ், அப்படி இல்ல. எதுவும் பேசாத. நீ பேசுனதெல்லாம் போதும். உன் புருஷனை ஒருத்தி ஏமாத்திட்டு அவ புள்ளைக்கு நான் தான் அப்பேன், ஊரறிய சொல்ல போறேன்னு அவ என்ன பிளாக்மெயில் பண்றா. அவ மேல உனக்கு கோவம் வரல? அவ பண்ணதெல்லாம் பார்த்து உனக்கு எரிச்சல் வரல? இல்ல சந்தோஷ், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. மாயா நிஜமாவே மாறிட்டா. சொல்ல போனா நேத்து உன்கிட்ட பேசினது கூட என்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் பேசினா. ஓஹோ, இதெல்லாம் வேற நடக்குதா இங்க? என்ன கேட்காம அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததே பெரிய தப்பு. இதுல நீ அவளுக்கு அனுமதி வேற கொடுக்கறியா? ஐயோ சந்தோஷ், அப்படிலாம் இல்ல. நான் அவகிட்ட பேசி பாக்குறேன்னு தான் சொன்னேன். டேய், பைத்தியமாடி உனக்கு? இதுக்கு மேல அவளை பத்தி இந்த வீட்ல பேசுறதுக்கு என்னடி இருக்கு? உன் வாழ்க்கையை நாசமாக்குனா, உன் புருஷன் மேல அபாண்டமா பழிய போட்டு ஜெயில போட்டா, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப மன்னிப்பு மட்டும் கேட்டா அவ நல்லவளாயிடுவளா? மா, அவளுக்கு இப்ப யாருமே இல்லம்மா. அவ அனாதையா நிக்கிறா. அவ பாவம்மா. அவளுக்கு பாவம் பார்த்தா நமக்கு தாண்டி 700 பாவம் சேரும். அவ என்னமோ நடிக்கிற மாதிரியே எனக்கு தெரியுதுடி. இதெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதா அவ பொழப்பே. முதல்ல அவளை இங்க இருந்து துரத்துற வழிய பாரு. வாய மூடுமா. செல்வே, நீ உன் வாய மூடு. நீ அவளை எத்தனை வருஷமா பாத்திருக்க? 1 வருஷமா இல்ல 2 வருஷமா? நான் அவளை 20 வருஷமா பாக்குறேன். அவளுக்கு ஒண்ணு வேணும்னா என்ன வேணாலும் செய்வா. அவ நினைச்சதை அடைய எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. ஓனாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு அது பக்கத்துல போய் சோறு ஊட்டுறது முட்டாள்தனம். அது உடம்ப தேத்திக்கிட்டு உன்னையே ஒரு நாள் கவ்வும். அவ மேல ஈவி இறக்கம்லாம் பார்க்காத. அவளுக்கு சாப்பாடு வேணா வேலைக்காரிட்ட கொடுத்து அனுப்பு. சந்தோஷ், நீ ஏன் இப்படி பேசுற? இல்லையே சந்தோஷ், நான் விரும்பின சந்தோஷ் இவ்ளோ ஈவிரக்கம் இல்லாதவர் இல்லையே. நீ ரொம்ப மாறிட்ட. நான் மாறல செல்வி. அவ செஞ்ச துரோகம் தான் என்ன மாத்திடுச்சு. நல்லவங்களை கெட்டவங்களா மாத்துறவங்க தான் உண்மையான கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல அவ தான் முன்னாடி நிக்கிறா. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டவ. அவளுக்கு இறக்கம் காமிச்ச நீதான் செல்வி முட்டாளாயிடுவ. பரவாயில்ல, நான் முட்டாளாவே ஆயிட்டு போறேன். ஏய், என்னடி பேசுற நீ? பின்ன என்னம்மா, ஒரேடியா அவளை வெறுத்து ஒதுக்குறீங்க? அவ செஞ்சது துரோகம் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அவ என்ன நிலைமையில இருக்கா? நேத்து கைய அறுத்துக்கிட்டு சாவ பார்த்தா. இவர் மட்டும் தடுக்கல, அவ செத்துருப்பா. என்ன மாதிரி வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு கையில வலியோடையும் மனசுல பாரத்தோடையும் அம்மா அப்பா கூட கூட இல்லாம ஒரு அனாதையா நிக்கிறா. பாவம் அவ. சந்தோஷ், நம்ம நல்லா சாப்பிடும்போது இன்னொருத்தர பசியில இருக்க வைக்கிறது ரொம்ப பாவம். பசின்னு யார் கேட்டாலும் கையில இருக்கிறத கொடுக்கணும்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. அது மத்தவங்களுக்கு, இவளுக்கு இல்ல. சொல்ல போனா இவ மனுஷ ஜென்மமே இல்ல, இறக்கம் இல்லாத மிருகம். அவகிட்ட இறக்கம் காட்டாத செல்வி. நான் காட்டுறது இறக்கம் இல்ல சந்தோஷ். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு காட்டுற மனிதாபிமானம். அவ வாயும் வயிறுமா ஆதரவு இல்லாம இருக்கா. இந்த நேரத்துல நம்ம இது கூட செய்யலனா எப்படி? சொன்னா நீ கேட்க மாட்டியா செல்வி? எப்படி சந்தோஷ், நீயா இப்படி பேசுற? ஒரு வகையில அவ உன்னோட சொந்தம். உன்னோடவே ஒன்னா வசதியா வளர்ந்தவ. அவளை நம்ம ஒதுக்குறோம்னு தெரிஞ்சா அந்த நினைப்பே அவளை கொன்னுடும் சந்தோஷ். அவ செஞ்ச தப்புக்காக ஒரு அப்பாவி குழந்தைய கொல்ற பாவம் நமக்கு எதுக்கு சந்தோஷ்? அப்போ நீ என் பேச்ச கேட்கவே மாட்ட, அப்படிதானே? ஏய், பைத்தியமாடி நீ? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதான் மாப்பிள்ள வேணான்னு சொல்றாருல, விட. மா, நீயும் ஒரு குழந்தை பெத்தவ தானே, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க? இன்னும் 4 மாசத்துல அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது.
எனக்கு இந்த வீட்ல என்னெல்லாம் கிடைக்குமோ அதை நான் அவளுக்கு தரப்போறேன். அதனால நான் அவளை முழுசா மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. இது முழுக்க முழுக்க வெறும் மனிதாபிமானம் மட்டும்தான். சந்தோஷ், ஒவ்வொரு தடவையும் நீ எனக்கு கத்து கொடுத்த எல்லா நல்ல விஷயத்தையும் நீ மறந்துட்ட. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நம்ம தரப்போறது வெறும் சாப்பாடும் தங்குறதுக்கு ஒரு இடம் மட்டும்தான். நம்ம பெருசா இழக்க போறது ஒண்ணும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாயா இவளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா. ஆனா அவளுக்கு போய் இவ பாவம் பாக்குறாளே. இப்பதான் இவளுக்கு இதெல்லாம் புரிய போகுதோ. சந்தோஷ், நான் போய் மாயாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். தயவு செஞ்சு கோவப்படாத. ஏய் கையில எங்க போற? மாமா மாமா அதுல போலாமா? இதுலயா? ஆமா மாமா, ரோலர் கோஸ்டர் ரைடு சூப்பரா இருக்கும். வாங்க மாமா போலாம். ஏய், திருவிழால ரங்கராட்டினத்தை பார்த்தாலே எனக்கு ஆகாது. இது இவ்வளவு பெருசு இது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ வா போலாம். என்ன பயமா? ஏய், பயமா? பயம்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நீ வா போலாம். மாமா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. நான் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறேன்னு சொன்னீங்க. ஏய், இப்போ சும்மா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. வா. அப்ப வாங்க போலாம். வேணா கையில சொன்னா கேளு, வா போயிடலாம். வாங்க மாமா. ஏய் கையில வேணானா? வாங்க வாங்க கையில மாமா. வேணா கையில கையில செம்மையா இருக்கு. கையில சொன்னா கேளு கையில. சூப்பரா இருக்கு. ஐயோ, இது என்ன இவ்வளவு பெருசு இருக்குது? ஐயோ, கையில வேணா கையில அப்புறம் போய்க்கலாம் கையில. வாங்க. ஐயோ, நேரம் பார்த்து என்ன பழி வாங்குறாளே. போங்க. ஏய், தள்ளாதடி. க்ளோஸ் பண்ணிக்கோங்க மாமா. ஏய் கையில இங்க இருந்து போயிடலாம். ஏய் ஜாலி. ஏய், இங்க பாரு, மொத்த சிட்டிமே தெரியுதே. ஏய், என்ன இப்படி அந்தரங்கத்துல கூட தொங்க விட்டு இல்ல? செம்மையா இருந்துச்சுல மாமா. நியூஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டதுக்கு என்ன நல்லா பழி வாங்கிட்டாளே. ஏய், எங்க போற? என்னையும் கூட்டிட்டு போ. வாங்க மாமா. சூப்பரா இருந்துச்சுல? சூப்பராவா? தலை சுத்துதா? தலை சுத்துதாவா? ஓகே ஓகே. மாமா, அந்த கேம்ல உட்கார்ந்து அப்படியே வயிறெல்லாம் கலக்கி ஒரு மாதிரி. விட்டு வர மாட்டேன். எப்படி இருந்துச்சு மாமா? ரைடு எப்படி இருந்துச்சு மாமா? ஏய், மாமா, ஓடியே. தொடர்ந்து ஓடி. ஜாலியா இருந்துச்சுல? இறங்குங்க. ஆ, ஏய் பாத்து. ஐயோ. எங்க போணும்? வாங்க. வாங்க மாமா. வேணா கையில சூப்பரா சொன்னா இருக்கு. கையில எனக்கு வாங்க பெயினா மாமா. ரொம்ப பய கையில வாங்க நைட்ல மாமா. தூங்க வராது. ஏய் ஏய், வேணா கையில சொன்னா கையில. வாங்க மாமா. வாங்க.
கையில வாங்க போயிடலாம். கத்தாதீங்க மாமா. பொம்மை மாமா. பொம்மை. மாமா. ஐயோ மாமா. அது உங்களுக்கு பிடிக்கல மாமா. நீங்க தான் அதை பிடிச்சிட்டு இருக்கீங்க. கையில என்ன விட்டு போயிடாத கையில. போல மாமா வாங்க. ஐயோ ஐயோ இங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொன்னேன் கேட்டியா? அவன் யாரு இவன் யாரு அவன் யாரு? இருங்க மாமா. பொம்மை மாமா பொம்மை. சரி சரி போயிடலாம் வாங்க 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 வாங்க. ஐயோ மாமா கத்தாதீங்க. வாங்க வாங்க. அது அக்கா இல்ல மாமா பொம்மை. மேய் காட்டேரி காட்டேரி என்ன விட்டு கையில சீக்கிரம் வாங்க. ஐயோ மேய் பக்காவா பிளான் பண்ணி குடி வந்துட்டீங்களா? மாமா மாயா, என்ன உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது? மாயா, ரொம்ப வலிக்குதா? சரி இருண்ண, நான் வந்துடுறேன். மாயா, எந்திரிச்சு உட்காரு. பாத்து. மாயா, கஷாயத்தை குடி. உனக்கு எதுக்கு செல்வி இவ்ளோ சிரமம்? புள்ளத்தாச்சியா இருக்கிறவங்களுக்கு இப்படி ஜுரம்லாம் வரக்கூடாது. அது உனக்கும் நல்லதில்ல, உன் குழந்தைக்கும் நல்லதில்ல. இன்னும் 1 ஹவர்ல டாக்டர் வந்துருவாரு. இத முதல்ல குடி. எப்படி செல்வி, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? என்னது? இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கெட்டதை மட்டும்தான் செஞ்சிருக்கேன். உன்னை கொடுமைப்படுத்திருக்கேன், சித்திரவதை பண்ணிருக்கேன். ஏன் உன்னை கொல்ல கூட நான் பார்த்திருக்கேன். அப்படி இருந்தோம் எப்படி செல்வி உன்னால என்ன மன்னிக்க முடிஞ்சது? உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. உங்க அப்பா அம்மா உன்னை வளர்த்த விதம் வேற, நான் வளர்ந்த விதம் வேற. உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்தே உன்னை கெடுத்துட்டாங்க. நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, நீ செய்யறதெல்லாம் தப்பு இல்ல ரைட்னு சொல்லி உன்னை தப்பான பாதையில வழி நடத்திட்டாங்க. நாம வாழணும்னா யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு ஒரு விஷ எண்ணத்தை உனக்கு உண்டாக்கிட்டாங்க. நீயும் நம்ம செய்யறதெல்லாம் ரைட்னு நினைச்சே வளர்ந்துட்ட. தப்பான நிலத்துல விழுந்த ஒரு நல்ல விதை நீ. நீ வளர்ந்த இடம்தான் சரியில்லை. இனிமே உன் பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீயாவது ஒரு நல்ல நிலமாயிரு. இனி நீ நினைக்கிற நல்ல எண்ணங்கள் தான் உன் குழந்தை நல்லா வளரத்துக்கு நீ போடுற உரமா இருக்கும். அதனால இனிமே நீ நல்லதே நினை, உனக்கு நல்லதுதான் நடக்கும். முதல்ல இது குடி மாயா, குடி. குடி. என்ன பாக்குற? குடி மாயா. கொஞ்சம் குடி மாயா. செல்வி வேணாம் செல்வி. அப்படி சொல்லாத மாயா, மாத்திரை போடணும்ல, வெறும் வயத்தோட இருக்க கூடாது. கொஞ்சம் வாங்கிக்கோ.
இது காய்ச்சலுக்கு. ம். சரி மாயா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். உனக்கு எது வேணும்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. நான் வீட்டில் தான் இருப்பேன். சரியா? படுத்துக்கோ. செல்வி, ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா? மாயா, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு செல்வி. இப்படி நான் உனக்கு ஆறுதலா பேசிட்டு போகும்போது திரும்ப நீ என்னை கூப்பிட்டாலே பயமா இருக்கு மாயா. என்ன மன்னிச்சிரு செல்வி. உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு. அதான் உனக்கு வேலை இருந்தா நீ கிளம்பு செல்வி. சச்சா, எனக்கு ஒரு வேலையும் இல்லை. சொல்லு. இப்படி அனாதையா தனிமையா இருக்கிறது கொடுமை செல்வி. ஆண்டவன் எனக்கு நல்ல தண்டனையை கொடுத்துட்டான். மாயா, இப்படி எல்லாம் பேசாத. இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்ல. எப்ப நீ செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டியோ அந்த நிமிஷமே நீ நல்லவளா மாறிட்ட. அது உங்க வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கல, அதான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதனால அவங்க எழுந்தது ஒரு கெட்ட மாயாவல்ல, ஒரு நல்ல மகளை. இதுல உனக்கு எந்த இழப்பும் இல்ல மாயா. அவங்களுக்கு தான் பெரிய இழப்பு. செல்வி, நீ என் மேல இவ்ளோ அன்பு காட்டுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுளே, என் பொண்ணு ஏன் அவன் மேல இவ்ளோ பாசத்தை காட்டுறா? அந்த மாயா இன்னும் திருந்தலன்னு இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீ அனாதை இல்ல மாயா, உனக்கு நான் இருக்கேன். நீங்க நிம்மதியா இருக்கலாம். எப்ப வேணாலும் கால் பண்ணு. உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. வேளா வேலைக்கு சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு. எதை பத்தியும் கவலைப்படாத. நான் வரேன். மாமா, ம்? இப்போ ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு முடியற வரைக்கும் நம்ம 2 பேரும் இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு அடி கூட வெளியில எடுத்து வைக்க கூடாது. புரியுதா? தெரியாம கால் எடுத்து வெளியே வச்சிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? அப்புறம் இந்த தீம் பார்க்கோட பெஸ்ட் கப்பல்ங்கிற பிரைஸ நம்ம வாங்க முடியாது. இந்த பாருங்க, என்னோட பர்த்டே அதுமா. உங்க கூட சேர்ந்து வாங்குற இந்த பரிசு எனக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு என்ன தோக்க விட்டுறாதீங்க மாமா. Game starts now. Music. இப்போ நீங்க நிக்கிற பேப்பர்ல இருந்து பாதி பேப்பரை கிழிச்சு வீசிட்டு அந்த மீதி பேப்பர்ல நில்லுங்க பாப்போம். பாதியாவா? என்ன கையில் சொல்றாரு? ஆமா மாமா, தைரியமா கிழிங்க. ஆனா பேப்பர்ல இருந்து உங்க காலை மட்டும் வெளியில எடுத்து வச்சிடாதீங்க. கிழிங்க மாமா. அம்மா கிழிங்க சீக்கிரம். அப்படிதான். கால் வெளியில போக கூடாது, ஜாக்கிரதை. மாமா மாமா, என்ன விட்டுறாதீங்க. நீங்க என்ன விட்டீங்க அப்புறம் நான் தோத்துருவேன். ஏய், நீ தான் என்ன பிடிச்சிட்டு இருக்க. நீ ஜெயிக்கணும்னா நீ தான் என்ன விடக்கூடாது. உங்களை நான் என்னைக்குமே விட மாட்டேன் மாமா. அந்த பாதி பேப்பர்ல இன்னும் பாதியை கிழிச்சிட்டு மீதி பேப்பர்ல 2 பேரும் நில்லுங்க பாப்போம். இன்னும் பாதியாவா? கையில இன்னும் பாதி கிழிக்கணுமா? ஐயோ சார், என்னால எல்லாம் முடியாது சார். மாமா கம்முன்னு இருங்க. அது கிழிங்க கிழிங்க. பேசாம பாட்டு நிக்கிற வரைக்கும் அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க. ஏய், அதெல்லாம் எப்படி முடியும்? அவர் பாட்டு பாதி கிழின்றாரு, என்னால எல்லாம் முடியாது. செய்யுங்க மாமா. கிழிங்க ஏய், கிழிங்க. யாரும் ஆடாதீங்க. பேப்பர் விட்டு வெளியில போயிடக்கூடாது, அப்புறம் அவுட் ஆயிடுவீங்க. மாமா விட்டுறாதீங்க மாமா. ஏய், பேசாம இருக்க மாட்டா? விட்டுறாதீங்க. என்ன கஷ்டமா இருக்கா? ஒரு ஆள் நிக்க வேண்டிய இடத்துல 2 பேரும் நிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஐடியா சொல்லட்டுமா எல்லாருக்கும்? உங்க பேரை தூக்கிட்டு அப்படியே ஒரு ஆள் தாராளமா நில்லுங்க பார்க்கலாம். ஐயோ சூப்பர் ஐடியா. தூக்குங்க மாமா. யாரு, நானா? பின்ன வேற யார் தூக்குவாங்க? நீங்க தானே என் புருஷன். தூக்குங்க மாமா. யார் யாரு எவ்வளவு நேரம் நிக்கிறீங்களோ அவங்க தான் இன்னையோட பெஸ்ட் கப்பல்ஸ்.
பின்னாடி எல்லாம் ட்ரை பண்ணி தூக்கிட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான், சபாஷ். அப்படிதான் சார், நீங்க தான் சார். சார் உங்க ஒய்ஃப் தானே, தூக்குங்க சார், அப்படியே தூக்குங்க. வின் பண்ண வேணாமா? தூக்குங்க மாமா, இன்னைக்கு என்னோட பர்த்டே வேற. நீங்க ஏய் இந்த சும்மா இதே சொல்லி சாவடிக்காத என்ன. அவ்வளவுதான், ஒரு பேர் அவுட் அவுட். அந்த பேர் வெளியில போயிட்டாங்க. இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. கமான் கமான் கமான். போட்டியில இப்ப 3 பேர் மட்டும் இருக்காங்க. ஒரு பேர் அவுட் ஆயிட்டாங்க. எல்லாரும் ஸ்டடியா இருங்க, ஆடாதீங்க. பின்னாடி லெஃப்ட்ல இருக்கிறவர் ரொம்ப தடுமாறுறாரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், அவர் விட்டுட்டாரு. அந்த பேர் அவுட். இப்ப இருக்கிறது 2 பேர் தான். இந்த 2 பேர்ல யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்க என் கூட இவ்ளோ அன்பா இருக்கணும்னு தானே மாமா நான் ஆசைப்பட்டேன். இந்த கணக்கறா. மாமா விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அங்க பாரு. பின்னாடி நிக்கிற இன்னொரு பேரும் தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. கால் வெளியில வச்சிட்டீங்க. அவுட் அவுட். சார், இன்னைக்கு இங்க நடந்த கேம் ஷோல நீங்க தான் பெஸ்ட் கப்பிள். Everybody join us to give a big hand. இன்னைக்கு 4 பேருக்கு நடுவுல நடந்த இந்த போட்டியில இந்த பேர் தான் வின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க தான் பெஸ்ட் கப்பிள். சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். வெல்கம் மிஸ்டர் பிரபாகர். வெல்கம் மிஸ்ஸஸ் கயல். இந்த தீம் பார்க்ல இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெஸ்ட் கப்பிள் இவங்க தான். இவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். இந்தாங்க. Thank you sir. நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஐயோ இல்லைங்க. நான் பேச விரும்புறேன். இந்தாங்க. இந்த gift ரொம்ப ஸ்பெஷலான gift. ரொம்ப முக்கியமான gift. என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா என் மாமாவோட நான் சேர்ந்து வாங்குற ஃபர்ஸ்ட் gift இதுதான். அதுவும் பெஸ்ட் கப்பலுங்கிறதுக்காக. Thank you so much. Thank you sir. வெல்கம் மேம்.